ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடி 18 செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா பண்ணீங்களா? இவங்க எத்தா பெரிய கொண்டை போட்டு வந்துட்டேன். சமைக்கணும், அதுக்கப்புறம் துணி போட்டு விட்டுருக்கேன். துணி சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். துணி மடிக்கிற வேலை இருக்கு. சரி, உங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், இன்னைக்கு டே எனக்கு செம்ம பிஸியாகவும் போச்சு. கஸ்டமர் நிறைய பேத்துக்கு பொடியோட ரிவ்யூ கொடுத்து நானாவே இல்லாமல் போயிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு திருப்தியாகி நம்மகிட்ட சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷமே சந்தோஷம். செம்மங்க அப்படின்னு மாஸ்க்குங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு பேக்ல எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆஃபர் கொடுத்தனால. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் இன்னும் நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு தான் என்னோட ஆசையும். நிறைய பேர் நம்மளோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நான் எப்படி ஸ்கின்னை இவ்வளோ சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும், அதே மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணி நல்லா இருக்கணுங்கிறது தான். நிறைய பேர் சோப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. சோப்பு சாம்பெல்லாம் நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் அதுவும் நம்ம பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, ஐ டோன்ட் வரி அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம கிட்ட கூடிய விரைவில் நிறைய பேர் யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம அடுத்தடுத்து ஆளுங்களை போட்டு நல்ல பெரிய ஒரு பிக் சைஸ் ஒரு தொழில் அதிபர் அப்படின்னாலும் நம்மளோட பெயரை வச்சு ஒரு சின்ன ஒரு பேர் கிடைக்குமேன்னு தான் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே காய்ஸ், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வெரி வெரி டயர்டு. ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசி பேசி இந்த வாய் மட்டும் வலிக்குது. சரிங்களா, இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட கஸ்டமர். உண்மையா சொல்றேன், புது கஸ்டமர் வந்தா கூட நான் சொன்னேன்னா அப்ப நான் எனக்கு சரியாயிருமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டவுட்ல கேட்டாலாம், அப்புறமேட்டு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷமே சந்தோஷம்தான். அது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க முகமே தெரியாம நான் கொடுக்குறேன். ஸோ அவங்க ஸ்கின்ல என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியாம நிறைய பேத்துக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்றாங்களா, அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. எனக்கு உண்மையா சொல்றேன், நான் பிறந்ததுக்கு இதா ஒண்ணு பண்ணணும், நம்ம பேர் உலகத்துக்கு தெரியும், நம்ம எப்படி சொல்றது, எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ என்னைய சொல்றதுக்கு அசிங்கப்பட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் தாண்டி இவங்களோட பொண்ணு தாங்க இது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், பேர் வாங்கணும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு தரமான இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பா ஆர்வமும் எப்படி சொல்றது, பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் பிசினஸ்ல சக்சஸ்ங்கிறது கிடைக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தூங்காம கொள்ளாம ஒரே ஆளா இருந்து கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த இதுக்காக. நிறைய பேர் ரிசல்ட் கிடைச்சிச்சின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரிங்களா, அதாவது காசுக்காக நம்ம இது ஒரு இது பண்ணியிருந்தோம்னா ரேட் அதிகமா வச்சு வாங்கினா வாங்குங்க, வாங்காட்டி போங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஸோ அது என்னோட மான பிரச்சனைனே வச்சுக்கோங்களே. சரிங்களா, என்னோட ப்ராடக்ட் நிறைய இடத்துல மளிகை கடையில இருந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கணும், எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீமே இருக்கு. அந்த ட்ரீமை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அப்துல் கலாம் சார் சொல்லியிருப்பாரு, கனவுக்கான ஒரு நாள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த மாதிரி நானும் நிறைய கனவு காண்டு வச்சிருக்கேன். அதுல ஒரு சக்சஸ்னஸ் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. கண்டிப்பா கூடிய விரைவில் அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அது கண்டிப்பா வெளிக்கொண்டு வரணும். எல்லாத்துக்குள்ளயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். சரிங்களா, இப்ப என்னோட பவுடர் போட்டு நிறைய பேர் வெள்ளையாகிறாங்கன்னா அதுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா நீங்களும் யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா, தன்னம்பிக்கையோட. எனக்கு நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஆசை. சரிங்களா, கனவு காலங்கள் படிக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம கனவு காணதை படிக்க வைக்கிறோம். சரிங்களா, ரொம்ப பெருசா இல்லைனாலும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு வேலை கொடுக்கணும். நிறைய பேர் டெலிவரி பண்ணிட்டு குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாம இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் நம்மளோட பிரான்ச்சஸ்ல வேலை கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல அந்த மாதிரி அப்டேட்லாம் நம்ம சேனல்ல வரும். சரிங்களா,
சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைக்கிற வேலையை பார்க்குறேன். நீங்களும் எல்லாரும் போய் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய், குட் நைட்.